வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் குணா ஃப்ரம் ரைடர்ஸ் பிஸ்னஸ் பார்ட். நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் குறும்பபாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸாக யூஸ்டு கார் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வண்டியுமே தெளிவாக பர்ஃபெக்டாக குவாலிட்டியாக நம்மளோட 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட எல்லா காருமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ரொம்பவே நன்றி. உங்களோட சப்போர்ட் தான் நான் ரொம்பவே பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், புது கஸ்டமர் ஆகட்டும், அதேமாதிரி நம்மள்ட்ட கார் வாங்கக்கூடிய எல்லா கஸ்டமரையும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதேமாதிரி பழைய கஸ்டமர் நிறைய பேர் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் ஒரு ஆல்டோ வந்திருக்கு. மாருதி ஆல்டோ LXi, அதாவது பவர் ஸ்டீரிங் வித் ஏசி வந்துடும். வெறும் 52,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. தாராளமாக நீங்கள் மெக்கானிக்கல் செக் பண்ணிங்க. ஒரு தரமான வண்டி. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துடலாம். இந்த வண்டி ஓட்ட தெரியல அப்படின்னா தாராளம் டெலிவரி கொடுத்துடலாம். அருமையாக இருக்குது வண்டி. வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் தான், ரீப்ளேஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பக்கா குவாலிட்டியாக இருக்குது வண்டி. மாருதி ஆல்டோ LXi சில்வர் கலரு, 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. 2ஆம் ஓனர் பேரில் இப்போ 5 வருஷம் FC எடுத்தாச்சு. அதாவது 5 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணியாச்சு. 2029 வரைக்கும் FC இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது. 2 ஓனர்ஷிப் தான். வண்டி பக்கா குவாலிட்டி. சீட் கவரு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்கள். வண்டி தெளிவாக இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் வண்டி ஃபுல்லாக கூலிங் கவர் ஆகிடுது. அதேமாதிரி கூலிங் தெளிவாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டியில் அண்டர் சேஸ்லேருந்து வண்டியோட ஆப்ராம், ஃப்ரண்ட் பேனட்டு, டிக்கி எதுவுமே அடிவாங்கலை. வண்டி ஒரிஜினாலிட்டியாக தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயும் போல தான் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த இன்ஜினோட நாய்ஸை வச்சே வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது உங்களால் ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. நான் வந்து பேனட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய கஸ்டமர் வந்து பேனட் ஓப்பன் பண்ண மாட்டேறீங்கன்னு பழைய கஸ்டமர்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம எல்லா வண்டியிலுமே நம்ம ரெகுலராக பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜினோட கண்டிஷன், அதேமாதிரி 2 ஆப்ராம் ஒரிஜினல் பேஸ்ட்டாக இல்லையா, இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பரு, அதேமாதிரி ஒரிஜினல் சீல்டு, வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர், அந்த உள்ள இன்ஜின் ரூமை பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டியில் பெருசாக ரஸ்ட் ஃபார்ம் எதுவுமே ஆகலை. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அதேமாதிரி நான் ஆயில் கேஜையுமே கழட்டிட்டேன். பாருங்கள், ஒரு துளி ஆயில் கூட வெளியில் வரலை. ஸோ நல்லா இருக்குது வண்டி. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் வண்டியை. அருமையாக இருக்குது. அதாவது வண்டி நீங்கள் ஓட்டி பழகிட்டு இருக்கீங்க, இல்லை சிட்டி டிராஃபிக்கில் இருக்கீங்க, சிட்டியில் தான் நீங்கள் இருக்கீங்க, சிட்டி டிராஃபிக்கு பெரிய வண்டி எடுத்துகிட்டு செடான் டைப் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு லாங் ட்ராவலுக்கு ஒரு 1.5 பட்ஜெட்டில், ஒரு 1 to 2 பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி தேடிட்டு இருக்கீங்க, நல்ல வண்டி வேணும், 5 வருஷம் FC இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வேணும் அப்படின்றவங்களுக்கு உண்மையிலே இந்த வண்டி பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடி ஃபினிஷிங் எல்லாமே நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி தெளிவாக இருக்குது. டயர் கண்டிஷன் பாருங்கள். டயர் 4மே வந்து ஒரு 75% 85% வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஏசியை நான் ஆன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஏசியோட கூலிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஆன் பண்ணின ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நல்லா கூலிங் இருக்குது. உண்மையிலேயே கூலிங் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தெளிவாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பாருங்கள், வெறும் 52,000 கிலோமீட்டர் தான் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தாராளமாக இன்றைக்கி ஒரு மெக்கானிக் நீங்கள் கூட்டு வரீங்க அப்படின்னா அந்த மெக்கானிக் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார், இவ்வளோ தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வண்டியோட சவுண்டை வச்சு சொல்லிடுவாங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, தெளிவாக இருக்குது. வண்டியில் எனக்கு தெரிஞ்சு பெருசு அந்த செலவுமே இல்லை. நான் வண்டி இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஃபஸ்ட் எப்பயுமே நான் ப்ளோவர் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கம்ப்ரஸரை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வண்டி ஆஃப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஜின் ரூமையும் பார்த்துட்டீங்க, பாடியோட லைனையும் பார்த்துட்டீங்க. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஆயில் கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே நல்லா இருக்குது. ஓவராலாக வண்டி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங்க்கு இப்போ தான் ஓட்டி பழகிறீங்க, முதல்ல கார் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய கஸ்டமர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்களாக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் வண்டி எடுத்துடுறாங்க. அது கீழே அண்டர் சேஸ் நல்லா இருக்கா, இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, ஆயில் வருதா, ஒயிட் ஸ்மோக் வருதா, பிளாக் ஸ்மோக் வருதா, எதுவுமே பார்க்குறது இல்லை. ஏதோ ஒரு நாலேஜ், ஏதோ ஒரு தாட்டில் போய் எடுத்துடுறாங்க. நம்ம வந்து அப்படிலாம் கொடுக்குறதில்ல. ஒவ்வொரு வண்டியுமே தரமாக எடுத்து தனித்தனி வீடியோ போட்டுருக்கோம். அந்தளவு குவாலிட்டியாக வந்து எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி ட்ரஸ்டபுளாக நீங்கள் வரலாம். தாராளமாக வந்து இந்த வண்டியை நீங்கள் அட்வான்ஸ் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து வண்டி சேரும். ஸோ அந்த இது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு தாராளமாக நம்ம 10 லிட்டர் பெட்ரோலும் ஒரு ரப்பிங் பாலிஷ் கொடுத்துருக்கோம். வண்டி அருமையாக இருக்குங்க, குவாலிட்டியாக இருக்குது. 2008 மாடல், 2007 மாடல், 2029 வரைக்கும் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி, ஒரு அருமையான வண்டி. லோக்கல் யூஸுக்கும் லாங் ட்ராவல் போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளான வண்டி.
நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. தாராளமாக ஒரு குவாலிட்டியான ஆல்டோ எல்எக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம 1,62,000 குட் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துடலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்குமே மார்க்கெட்டில் 90,000 ரூபாய்க்கு, 1,00,000 ரூபாய்க்கு, 1,10,000, 20,000, 30,000 ரூபாய்க்கு கூட வண்டி, நிறைய வண்டி ஆல்டோ இருக்குது. ஆனால் வண்டி இந்த மாதிரி தெளிவாக இருக்கா, இந்த அளவுக்கு இன்ஜின் குவாலிட்டி இருக்கா, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா, பாடி குவாலிட்டி தெளிவாக இருக்கா, எல்லாமே அட்லீஸ்ட் வண்டி எடுத்தால் மினிமம் ஒரு 2 இயர்ஸ்க்காவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஓட்டணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ வண்டி அருமையாக இருக்குது. தாராளமாக நம்ம ஷோரூம் வாங்க. நம்ம ஷோரூம் அவினாசி ரைடர்ஸ் கார்ஸ். நான் உங்கள் கௌதம் குணா. அதே மாதிரி நிறையா போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்களாக்கும் நம்மளோட ஷோரூமுக்கு என்னென்ன கார் வருது அதெல்லாம் பற்றி நம்மளோட குரூப்பில் போட்டுட்ருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தாராளமாக வாங்க, தாராளமாக செக் பண்ணி எடுத்துங்க. ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே நன்றி. நான் உங்கள் கௌதம் குணா. தேங்க்யூ.